கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடக்குது. அங்கே ஆண் இயக்குனர்கள் நடிகர்கள் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. கால் விழாக்களை கிழிச்சு, கண்களை நோண்டி, மார்புகளை குத்தி கிழிச்சு, ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் வந்து ஒரு படுகொலை நடந்தது. 4 மணிக்கு அந்த பொண்ணு படுக்க போயிருக்கு, 4:10 இந்த நாய் உள்ளே போயிருக்கான், இந்த வேலையை செஞ்சுருக்கான். மனிதத்தன்மையே எல்லாத்தையும் காலி பண்ணி அவன் மிருகத்தின் நிலைமைக்கு போயிடறான். நம்மளே காப்பாற்றிக்கிறது தான் சரியான வழியாக இருக்கும். பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய பத்திரிகையாளர் சுபேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் கேரளாவில் வந்து ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டு இருக்கு. நடிகைகள் எல்லாரும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் வந்து வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பாவனால ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து இந்த விஷயம் மாறாம இருக்குதுன்ற மாதிரி பேசப்படுது. என்னதான் நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கேமா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. கேரளா அரசாங்கம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, ஏற்கனவே இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான விசாரணைக்கு சொல்லி ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி 2019 அதை வந்து அது விசாரணையை முடித்து அது அறிக்கையாக கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தாங்க. அதன் அறிக்கையை வந்து சமீபத்தில் முதலமைச்சர்கிட்ட அந்த நீதிபதி வந்து கொடுத்தாங்க. அந்த அறிக்கையினுடைய பிரகாரம் தான் இன்றைக்கி பேசப்பட்டது. அறிக்கையில் சில விஷயங்களை வந்து ஹைடன் பண்ணியிருந்தாங்க, மறைச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போகுது. அதில் ஆர்டிஐயில் போட்டு அதையும் வாங்கி தான் அதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடக்குது. அங்கே ஆண் இயக்குனர்கள் நடிகர்கள் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஆண் ஹீரோவை தான் அங்கே வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பலரும் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலே இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. விவாதம் வரைக்கும் இது போயிடுச்சு. இதுதான் நடந்த சம்பவம். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு பிஜி படித்த டாக்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தருமபுரியில் ஒரு ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வன்கொடுமைகள் எல்லா தளத்திலையும் இன்னைக்கு வந்து ஒரு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வீட்லேயே கூட நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. அப்போ சினிமாவில் இருக்கிறது மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா, சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நட்சத்திர வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அது கூடுதலான அதுக்கு எக்ஸ்போஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயம்னா அது ஒரு சிறிய செய்தியாக தான் இருக்கும். ஒரு நடிகை வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்கிறப்ப அது பெரிய லெவலில் போகும். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது. இன்னைக்கு பரவலாக எல்லா இண்டஸ்ட்ரிகளும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், பாலியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் சினிமாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் வெளிச்சம் வருது. இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் அது அரசாங்கமே அமைத்த ஒரு குழு வந்து இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. கொல்கத்தாவில் அந்த டாக்டர் பெண்ணுக்கு நடந்தது வந்து ரொம்ப துயரமான சம்பவம். இது வரைக்கும் நடந்ததுலேயே வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, கொல்கத்தா டாக்டருடைய அந்த படுகொலை பாதக செயல் வந்து ரொம்ப கொடுமையானது. அதாவது கால் விழாக்களை கிழிச்சு, கண்களை நோண்டி, மார்புகளை குத்தி கிழிச்சு, ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் வந்து ஒரு படுகொலை நடந்தது. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பேசப்படுது. அதாவது ஒரு டாக்டருங்கிறவங்க பல உயிரை காப்பாற்றக்கூடியவங்க. இன்னைக்கு அவங்க முடிச்சு ஒரு டாக்டராக ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை உயிரை அவங்க காப்பாற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பலருக்கு சேவை செய்யக்கூடியவர்களை இந்த மாதிரி ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு கொடூரமான முறையில் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு பெருசாகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாடு முழுவதும் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று. மகாராஷ்டிராவில் நேற்று முந்தான நேரத்தில் ஒரு பிரச்சனை, அதுவும் பெரிய போராட்டமாக போயிட்டு இருக்கு. ராஜஸ்தானில் ஒரு 3 வயது குழந்தை தன் தாயாரோட ரோட்டில் படுத்திருந்த குழந்தையை தூக்கிட்டு போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனை இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு பார்க்குறப்போ ஒரு ஆபத்தான விஷயத்தை நோக்கிப்படுது. ஒரு குழந்தையை நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்க மாதிரி தான் பார்ப்போம். அந்த குழந்தையை இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி பார்க்குறாங்கிற ஒரு விஷயம் போகிறப்ப நம்ம எந்த மாதிரியான மனநிலைக்கு மனிதன் ஆளாக்கி வரலாம்? மனிதத்தன்மையை இழந்து மிருகத்துக்கு கேவலமாக போயிட்டு இருக்கான். இப்போ அந்த மாதிரியான விஷயம் தான் இப்போ நமக்கு சமீப காலம் நடந்துட்டு இருக்க விஷயம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தளத்துலேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளே வந்துருச்சு.
இதை வந்து எப்படி சரி செய்ய போறோம்னு தெரியல. மனிதனாய் பார்த்து திருடனாய் பார்த்து திருந்த அவர்களால் திருட்ட ஒழிக்க முடியும். தனி மனித ஒழுக்கம், தனி மனித சுய கட்டுப்பாடுகள் இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடரதான் செய்யும். இப்ப அந்த கேஸ் எந்த நிலைமையில சார் இருக்கு? கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னதான் நடந்துட்டு இருக்காங்க? இப்போ அதோடைய தொடர்ச்சியா ஒருத்தரை வந்து நம்ம அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த கொடூரன் தான் இந்த கொடுமையை செஞ்சிருக்காங்கிற முதல் கட்ட தகவலில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 18 மணி நேரம் மாற்றி மாறி அவரை கடந்த ஒரு வாரமாக அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு கோணங்கள்ல அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரின்சிபலை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மணிக்கே அந்த பொண்ணு அங்க போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இல்ல, அவன் மேலதான் பயங்கர குற்றச்சாட்டு, சந்தேகமே அவன் மேலதான். இப்ப நீங்க அவன் முதல்ல அந்த வழக்கை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கொடுமையான முறையில கொலை செய்யப்பட்ட பொண்ணை தற்கொலைன்னு முதல்ல அந்த வழக்கு போடுறாங்க. சாயங்காலம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதெல்லாம் பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு படுகொலை செய்யப்பட்ட அந்த செமினார் ஹாலை வந்து இடிச்சு வேலை பார்த்துருக்கான் அன்னைக்கு. இதெல்லாம் பெரிய சந்தேகத்தை கிளப்பி. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொலையில் அந்த மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கு, அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும்ன்றதுனால தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த கொலையை ஒரு ஆள் மட்டும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பல்வேறு ஆட்களுடைய தொடர்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் பக்கத்தில் நெருங்கவே முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இது ஒரு டாக்டர், ஒரு பிஜி படிக்கக்கூடிய ஒரு டாக்டர். இவன் அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாலண்டியர். அப்போ டாக்டரை பார்த்தா அவன் எங்கே தள்ளி நிற்பான். ஆனால் அவன் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்னா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, இல்லை இவனை பலிகடா ஆக்கப்பட்டிருக்காங்களா, ஏன் அந்த இடத்துல மட்டும் சிசிடிவி இல்லை அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள், மர்மங்கள் அந்த கொலையில் இருக்கு. அது எல்லாமே விசாரணையில கண்டிப்பா தெரியும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு அந்த பெண்ணை வந்து 36 மணி நேரம் தூங்காம வேலை செய்ய வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வருது சார். இது உண்மையா? இல்ல, பெரும்பாலும் இந்த பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கட்டும், கார்டியாலஜிஸ்டாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மெயின் டியூட்டியே என்னன்னா, மெயின் பாடமே என்னன்னா அவங்க டியூட்டி போடுறதுதான். அப்போ என்னன்னா நைட் டியூட்டி போடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸை வந்து நைட் டியூட்டி தான் போடுவாங்க. அந்த டைமிங் எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. இந்தியா முழுக்கவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெருசாக இல்லை. எப்படி போடுவாங்க அப்படின்னா, நைட்டு வந்து 12லேருந்து 4 மணி வரைக்கும் டியூட்டி, திருப்பி 6லேருந்து காலைல 9 மணி வரைக்கும் டியூட்டி, திருப்பி வந்து 12 திருப்பி காலையில் 12லேருந்து 3, இந்த மாதிரி பிரித்து போடுவாங்க. அது மாதிரி நாட்கள் சில பேர் யாராவது லீவ் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓவர் டியூட்டி பார்க்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலை அழுத்தம் அதிகம் இருக்குன்னு பல பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்களும் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு தெரிய வருது. தொடர் வேலை, அந்த பொண்ணுடைய வீடு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அப்போ அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வர முடியாது. இப்போ 4 மணிக்கு அந்த பொண்ணு படுக்க போயிருக்கு, 4:10க்கு இந்த நாய் உள்ளே போயிருக்கான், இந்த வேலையை செஞ்சுருக்கான். அப்படிங்கும் போது அந்த பொண்ணுக்கு திருப்பி அடுத்த உடனே டியூட்டியாக இருக்கும். டியூட்டி முடிஞ்சால் ஏன் அந்த பொண்ணு அங்கே படுக்க போகுது? அப்படி அதான உண்மை. இப்போ 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிருக்கலாமே. 20 கிலோமீட்டர்னா வீட்டுக்கு போய் படுத்துருக்கோம், அடுத்த நாள் டியூட்டி வந்திருக்கலாம், இல்லை அடுத்த நாள் மதியானம் டியூட்டி வந்திருக்கான். இப்போ 4 மணிக்கு அந்த பொண்ணு டியூட்டி ரிலீவ் ஆயிருக்குன்னா 7 மணிக்கு திருப்பி டியூட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த 3 மணி நேரம் தான் கேப். அந்த 3 மணி நேரம் கேப்பில் எங்கேயாவது படுத்துடலாம். செமினார் ஹாலுங்கிறது ஒரு அமைதியான இடம், அந்த பிளாக் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே போய் படுக்கிறாங்க. அப்போ அங்கே தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது தொடர் வேலை பளு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா மாநிலத்திலும் இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெருசாக இல்லை. இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் தான் இருக்கு. இது வரைக்குமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியை விட டாக்டர்ஸ்க்கு தான் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவங்க தான் வந்து ரொம்ப பாதுகாப்பான இருக்கணும். இந்த விஷயம் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியை விட எங்களுக்கு தான் அதிகமாக நடக்குது, நிறைய பேர் வெளியே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அது ஏறக்குறைய அது ஒரு வழிக்கு உண்மைதான். இப்போ ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்க்குறோம், அந்த பேஷண்ட் திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா அந்த டாக்டர் மேலே பாஞ்சு நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் சரியில்லை, அவங்க என்ன பண்ணால் அந்த எமோஷனலில் அவங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு தான் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு நர்சஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு முதலில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 6 மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் பண்ணணும் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன். போடலைன்னா அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் தான் பொறுப்பு, நீங்கள் தான் எடுத்துக்கணும் முழு பொறுப்பைன்ற மாதிரி ஒரு ஓரளவு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது இப்போ அவங்களை பாதுகாக்கணும். மருத்துவர்கள் வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும், அவர்களை பாதுகாக்கணும்.
அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்களை பாதுகாப்பை பண்ண வேண்டிய வேலை கடமை இருக்கு. அரசாங்கத்திற்கும் சரி, அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கும் சரி கடமை இருக்கு. சார், இப்போ இது வரைக்குமே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வந்து வருஷத்துக்கு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் மாசத்துக்கு ஆச்சு, அப்புறம் வாரத்துக்கு ஆச்சு, இப்போ நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி ஆகிடுமா சார்? இல்லை, அது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படை வந்து கூட்டு குடும்ப கலாச்சாரம் சேர்ந்து போச்சு. கூட்டு குடும்பம் கலாச்சாரம் சேர்ந்து போச்சு. மனிதன் தனித்தனியாக தீவா மாறிட்டான். அது 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 அந்த தீவுக்குள்ளே அவர் வாழ்க்கை வாழ்கிறான். அப்படிங்கிற போது போதை கலாச்சாரம் உள்ளே வந்துடுது. அப்படிங்கிற போது இதெல்லாம் தனிமை, போதை, தப்பான பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து மனிதத்தன்மையே எல்லாத்தையும் காலி பண்ணி அவர் மிருகத்தின் நிலைமைக்கு போயிடுறான். அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரி நிலைமை வருது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புகள் மாறினது தான். இப்போ வந்து உங்களுக்குலாம் வந்து உங்கள் இப்போ சின்ன தாத்தா தெரியுமா, பெரிய தாத்தா தெரியுமா? உங்களுக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருக்க ஆட்கள் தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய மாமா சித்தப்பாவை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்படிங்கும்போது தவறு செய்கிறதுக்கு இடம் இருக்காது, தவறு செய்கிறதுக்கு தோணாது, சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னா எல்லாம் தனித்தனியாக ஆகிட்டாங்க. கையில் ஒரு மொபைல் வந்துருச்சு. மொபைலில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் எடுத்துடலாம். உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பார்த்துடலாம். மனிதனுடைய கலாச்சாரம் மாறி போச்சு, குடும்ப அமைப்புகள் மாறி போச்சு, நமக்கு உறவு முறைகள் தெரியாமல் போச்சு, தனித்தனி தீவாயிட்டோம். சமூக வலைதளங்கள் இன்னைக்கு பல விஷயங்கள் நம்மளை அறியாமலே வந்து கொட்டு கிடக்கு. அப்படிங்கும் போது தவறான விஷயத்துக்கு மனிதனுடைய மனம் போயிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது எல்லாமே தனி மனிதனுடைய கட்டுப்பாடு, தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எல்லாம் மீறி போகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நம்மளே காப்பாற்றிக்கிறது தான் சரியான வழியாக இருக்கும். தண்டனைகள் அதிகரிச்சா குற்றங்கள் குறையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ எல்லாருமே, இதற்கு முன்னாடி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க, இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான தண்டனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் வந்து தண்டனைகள் இல்லாததுனால தான் நடக்குது. இல்லை, இப்போ போக்சோங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிறுவர் சிறுமிகளுக்கு எதிரான பாலியலுக்கு வந்து 7 வருஷம் நான் பைலபிள். இந்த மாதிரி சட்டங்கள் இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஓரளவுக்கு கடுமையான சட்டங்கள் தான் இருக்குது. அப்படி சட்டங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய நாடுகள்லையும் தவறு நடத்தான் செய்யுது. அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வேறு ஒரு கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரமாக இருக்குது. ஸ்கூலில் போய் டப்புன்னு சுட்டி போடுறான், ஹோட்டலில் சுட்டுறான். அப்படிக்கும் வேறு அங்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் இருந்தும் கூட நம்ம மாதிரி வழக்குகள் வந்து ரொம்ப நாள் போகாது, உடனே தீர்ப்பு சொல்லி உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி இருந்து நாள் கூட போகுது. இது சட்டங்களை கடுமையாகினாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் இது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய நிலைமை. சட்டங்கள் என்ன போட்டாலும் சரி, என்னத்தை கடுமையாக்கினாலும் சரி, எத்தனை காவல் போட்டிருந்தாலும் சரி, தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் இதை வந்து அடிப்படையிலிருந்து காலி பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனிதனும் பார்த்து நடந்துக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரியான தண்டனைகள் இங்கே வந்தால் இதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் இங்கே மாறுவாங்களா? இல்லை, இந்தியா மாதிரி 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில், பல்வேறு நிலப்பரப்புகள் உள்ள ஒரு நாட்டில், பல்வேறு கலாச்சார மொழி உள்ள ஒரு நாட்டில் அந்த மாதிரியான சட்டத்தை இங்கே கொண்டு வர முடியாது. அது தவறாக பயன்படுத்திடும். அது வந்து மன்னராட்சி உள்ள ஒரு நாடு, இது மக்களாட்சி உள்ள ஒரு நாடு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நமக்கு பிடிக்கப்படாத ஒரு ஆஃபீஸர் அங்கே இருக்கிறான், இந்த கேஸில் தூக்கி உள்ள போட்டு தலையை வெட்டனா பண்ணுவீங்க. அப்படி அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நாடுகளுடைய சட்டத்திட்டங்கள் வேற. நம்ம நாடு வந்து ஒரு மக்களாட்சி நாடு, மக்கள் பிரதிநிதி. இங்கே சட்டமும் இப்போ கடுமையாக தான் இருக்குது. போக்சோ மாதிரியான சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது. அந்த மாதிரி சட்டம் இங்கே வருகிற பொழுது தவறாக பயன்படுத்துறது பிடிக்காத ஆட்கள், இந்த அரசாங்கம் 5 வருஷம் இருக்குது, அந்த கட்சிக்காரெலாம் இந்த கேஸை தூக்கி உள்ளே போட்டு தலையை வெட்ட முடியுமா? அடுத்த இன்னொரு கட்சிக்காரன் வருவான், அவனை தூக்கி போட்டு இவன் தலையை வெட்டுவான். இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? இது வந்து யதார்த்தத்துக்கு நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த நாடுகள்லாம் ஆரம்பத்துலேருந்து அப்படியே மன்னராட்சி நாடு, அந்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் இருக்கிறதுனால தப்பன் தலையை விட்டு இந்த கையை வெட்டினா கையை வெட்டுன்னு மாதிரி அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம நாட்டுக்கு அது செட் ஆகாதுன்னா அடிப்படையிலேருந்து நிறைய விஷயங்களை மாற்றணும். எல்லா விஷயத்தையும் மாற்றினா தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஆட்சி வந்துருச்சு, இந்த கட்சிக்காரன் பிடிக்காதவன் பூரா அவன் தலையை வெட்டிடுவாங்க. அப்புறம் அந்த கட்சிக்காரன் வந்தோடனே அவனுக்கு பிடிக்காத அவன் தலையை வெட்டுவான். மாறி தலையை வெட்டிட்டு இருக்க முடியும். அந்த சட்டங்கள் தப்பாக பயன்படுத்தப்படும். அப்படிங்கும்போது நம்ம மாதிரியான நாடுகளில் அது சரியாக வராது. அடிப்படையிலேருந்து மாற்றணும். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி.